உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரவை லட்டு செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரவை லட்டு பண்றதுக்கு நான் 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். இது 200 கிராம் ரவை. இது இந்த ஒரு பவுல்ல நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இத நல்லா கலக்கி வைக்கிறதுக்கு பால் நான் சேர்க்கிறேன். பால்ல ஊற வச்சு செய்யும்போது இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். அதுக்காக நான் 1 கப்பு ரவைக்கு 3/4 கப்பு பால் எடுத்திருக்கேன். இது எந்த அளவுக்கு பிடிக்குதுன்னு பாருங்க. ஒரு சில ரவைக்கு நிறைய பால் தேவைப்படும். ஒரு சில ரவைக்கு கொஞ்சம் சரியா இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி கலக்கிக்கோங்க. இப்ப நீங்க கலக்கி பாருங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்குதோ அந்த அளவு ஊத்திக்கோங்க. ஃபர்ஸ்டே ஃபுல்லு ஊத்திடாதீங்க. ரொம்ப கொல கொலன்னு போயிட்டா நல்லா இருக்காது. இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா கலக்கி கொஞ்சம் இப்படி அமர்த்தி வைப்போம் நம்ம. இப்ப நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கோங்க. இப்ப இந்த அளவுக்கு பால் ஊத்தி வச்சோம்னா சரியா இருக்கும். லைட்டா ஓரத்துல நிக்கிது பாருங்க. அது மேல அந்த அளவு நிக்கிற மாதிரி வச்சா, ஏன்னா இது ஊறி கொஞ்சம் 1/2 மணி நேரம் ஊறி வரும்போது கொஞ்சம் நல்ல ட்ரை ஆயிடும். அதனால இந்த அளவு இருந்தா சரியா இருக்கும். மிச்சமே கொஞ்சம் பால் இருக்கு பாருங்க. எனக்கு 1/2 கப்பு தான் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு பார்த்து அந்த மாதிரி ஊத்திக்கோங்க. இப்ப நம்ம இதை 1/2 மணி நேரம் ஊற வச்சிருவோம். இப்ப 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்து பார்க்கும்போது எப்படி நல்லா இந்த மாதிரி ஊறி நல்ல சாஃப்டா இருக்கும் ரவை. இப்ப நீங்க இதை எடுத்து நல்லா மைதா மாவு பிசைற அளவுக்கு நல்லா சாஃப்டா அப்படி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஒண்ணு சேர இந்த மாதிரி அமைக்கி பிசையும் போது நல்லா இதா கெட்டிமா வந்துடும். நல்லா இந்த மாதிரி எடுத்து பிசைஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒண்ணா. கையில இது ஒட்டாத மாதிரி கொஞ்சம் நெய் கொஞ்சம் கையில தடவிக்கிட்டு அந்த மாதிரி நல்லா போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைங்க. இப்ப இப்படி இந்த அளவுக்கு வந்தா சரியா இருக்கும் பாருங்க. இப்ப இதை நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் உருட்டிட்டு உருண்டை உருண்டையா எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த அளவு ரவைக்கு எனக்கு ஒரு நான் 3 உருண்டையா எடுத்து வச்சிருக்கேன். இதை விட நீங்க கொஞ்சம் அதிகமா போட்டு செஞ்சீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி உருண்டை செஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப இந்த இதை நம்ம சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்ப நான் சப்பாத்தி கட்டை எடுத்து அதுல லேசா நெய் தடவிக்கிறேன். அது அப்பதான் ஒட்டாம நல்லா வரும். அதுக்காக லைட்டா தடவிக்கங்க. இப்ப அதுல வச்சு நம்ம நல்ல சப்பாத்தி மாதிரி அந்த மெல்லிசைக்க தேய்ச்சிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா பொறுமையா தான் தேய்க்கணும். இல்லைன்னா கொஞ்சம் ஒட்டும். இது மேல மாவெல்லாம் போட்டு தேய்க்க முடியாதுல்ல. அதனால கொஞ்சம் பார்த்து பொறுமையாவே தேய்ங்க. இது அதுவும் ரவைன்றனால கொஞ்சம் நிதானமாவே தேய்ங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க. சீக்கிரம் செய்யக்கூடியதுதான். சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செய்யும்போது நல்லா இருக்கும். கொஞ்சமா செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம. இந்த மாதிரி இந்த அளவுக்கு தேய்ச்சுக்கோங்க. சரியா இருக்கும். இந்த மெல்லிசை இந்த அளவுக்கு வர அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப இதே மாதிரி 3 சப்பாத்தியும் எத்தனை உருண்டை உருட்டி இருக்கோமோ அந்த அளவு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப அடுப்புல ஒரு தோசை கல் வச்சு லேசா நெய் தடவிக்கோங்க. அதுல இப்ப நம்ம அந்த சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப சப்பாத்தி மாதிரி செவந்துடக்கூடாது. அப்ப ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆயிடும். நல்லா இருக்காது நமக்கு ரவை உருண்டைக்கு. அதனால மெல்ல அப்பப்ப திருப்பி திருப்பி எடுங்க வேகிற அளவுக்கு. லேசா வெந்ததுமே திருப்பி விட்டுடுங்க. இது கொஞ்சம் வேக நேரம் ஆகும். ரவைன்றனால கொஞ்சம் பொறுமையா போட்டு எடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா அப்படி அழுத்தி அழுத்தி விட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்ப இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பி திருப்பி எடுங்க. இந்த மாதிரி லைட்டா அப்படி வருது பாருங்க. அந்த நேரத்துக்கு லேசா நெய் மேல அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்ப இந்த மாதிரி இந்த பக்கம் திருப்பி விட்டுடுங்க.
இப்போ அதையும் நல்லா திருப்பிக்கலாம். இந்த மாதிரி லேசா வந்திருக்கு பாருங்க, லேசா செவந்து இந்த அளவுக்கு வந்தா சரியா இருக்கும். வெந்துருச்சான்னு நீங்க அப்படியே அமுக்கி பார்த்துக்கோங்க. இந்த தோசை கல்லையே நல்லா வெந்ததும் கரெக்டா எடுங்க. வேகாம எடுத்தா நல்லா இருக்காது. இந்த மாதிரி லேசா செவந்ததும் எடுத்துக்கோங்க. நீங்க இதே மாதிரியே 3 சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நல்லா ஆற விட்டுறலாம். நம்ம அது ஆறுற வரையிலும் நம்ம அதுக்கு தேவையான சர்க்கரை அடிச்சுக்கலாம். நான் 1 கப்பு ரவைக்கு 1/2 கப்பு சர்க்கரை சரியா இருக்கும். இந்த அளவு எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 4 ஏலக்காய் போட்டு நம்ம அடிச்சு எடுத்துக்கலாம். இப்ப அந்த மிக்சியில அடிக்கிற வரையிலும் இதை நல்லா இதுல பிச்சு போட்டு வச்சுக்கலாம். சின்ன சின்னதா பிச்சு இந்த மாதிரி நல்லா ஆற விட்டு தான் இந்த மாதிரி பிக்கணும். இல்லைன்னா அது மாவு மாதிரி வந்துடும் அது ரவை. அதனால நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியா பிச்சு வச்சுக்கோங்க. எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி பிச்சு ஒன்று சேர்த்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த சர்க்கரை அடித்து எடுத்துட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிச்சு வச்சிருந்த சப்பாத்தி எல்லாம் இந்த இதில் திருப்பி மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ரவை பதத்துக்கு அடிச்சுக்கோங்க. நம்ம முன்னாடியே ரவை மாதிரி வச்சுருந்தோம்ல, அதே மாதிரி இந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கோங்க. இதை இன்னும் ஒரு நல்லா ஒரு சுத்து விட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கோங்க. அதில் இதே மாதிரி 3 சப்பாத்தியும் அடித்து எடுத்துகிட்டு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. ஒன்றா ஒன்றா சேர்த்து கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தாளிச்சு வச்சுக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் இதில் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து உங்கள் இஷ்டம், கொஞ்சம் முன்ன பின்ன சேர்த்துக்கோங்க. அதில் நான் பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு லேசாக செவக்கிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நல்லா அதை லேசாக பொரியிற அளவுக்கு உடுத்தங்க. இப்போ லைட்டாக அந்த கலர் மாறுற அளவு வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சிருக்க திராட்சையை இந்த நேரம் சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்தா தீஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ சேர்த்து இந்த சூட்லேயே நல்லா அது உப்பி வந்துடும். இதையும் நல்லா இந்த மாதிரி சேர்த்து வதக்கிட்டு அதில் கொட்டிக்கலாம். இப்போ நல்லா எல்லாம் உப்பி வந்துடுச்சு பாருங்க. இதை இப்போ இந்த மாவுல இதை நம்ம சேர்த்துருவோம். இப்போ இதை நல்லா இது சூடாக இருக்கும், நெய் ஊற்றுனனால கை வைக்க முடியாது. அதனால ஸ்பூனில் ஃபஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்டுருங்க அந்த சூட்டோடையே. அப்பதான் சர்க்கரை பொடியோட இந்த நெய் சேர்த்து கலக்கும்போது உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சூட்டோட இருக்கனால நீங்கள் அதில் கலக்கிடுங்க. அதுக்கப்புறம் கையில் நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா ஒன்றா பெசரி வச்சுக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா நம்ம கையில் பிசைஞ்சு நல்லா குட்டி குட்டியாக லட்டு உருட்டி வச்சுக்குவோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது சீக்கிரம் ஈஸியாக சாயந்தரத்தில் செய்யறதுக்கு நல்லா இருக்கும். இது பசங்க ஸ்கூல் விட்டு வந்தோம் டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னும் போது இது செய்யலாம். இதை நல்லா எந்த அளவுக்கு உங்களுக்கு கையில் உருட்ட வருதோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கோங்க. கொஞ்சமாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி செஞ்சுக்கலாம்ல அப்பப்போ. அது மாதிரி செய்யறதுக்கு இது நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கரெக்டாக ஒரே ஈவனாக ஊட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா அழுத்தமாக இப்படி பிடிச்சு எடுத்து வைங்க. இது வந்து ஒரு வாரம் ஆனாலும் கெடாது. நீங்கள் அப்படியே வச்சு சாப்பிட்லாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். பாலில் செஞ்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ஒரு 10 நாள் கூட சாப்பிட்லாம். வெளியில இருந்தால் ஒரு வாரம் சாப்பிட நல்லாவே இருக்கும்.
இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு வச்சுப்போம் நம்ம. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்போ நமக்கு எப்படி நல்ல சாஃப்டா இருக்கு பாருங்க, பிச்சு பார்க்கும்போது. இது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் நம்ம பாலில் சேர்த்து செய்யும்போது. இப்போ நமக்கு ரவை லட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.